அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, சென்னையில நீங்க ராபிட்டோ பைக் டாக்ஸி ஓட்டியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக் ஐடியை பயன்படுத்தி நீங்க பைக் டாக்ஸி ஓட்டலாம், இல்ல நீங்க ஒரு ஃபேக் ஐடியை பயன்படுத்தி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டலாம். உங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட பைக்ல ஆர்சி புக் உங்களோட பேர்ல இல்லாம வேற யாரோ பேர்ல இருந்தாலுமே பைக் போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க. எனக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மாதிரிலாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா சேஃபா ஒர்க் பண்ணலாம், நீங்க என்னெல்லாம் பைக்ல டாக்குமெண்ட் வச்சிருக்கணும், அந்த டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னா உங்க வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷன்ல, அதாவது போலீஸ் ஹெட் ஆஃபீஸ் ஸ்டேஷன் அதை வண்டியை போட்டுருவாங்க. அந்த பர்மிட்லாம் கொண்டு வந்து போதும் வண்டியை கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் பாவம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்னா, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ராபிட்டோ நிறுவனங்களை ஸ்கேமை பயன்படுத்தி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குது. இந்த கஞ்சா கடத்துறது, அது மட்டும் இல்லாமல் தவறான சரக்கு பாத்தீங்கன்னா பிளாக்ல ஓட்டுறது அப்படின்ற மாதிரி இந்த டெலிவரி ஊழியர்களை பயன்படுத்தி, டெலிவரி ஊழியர்கள் பண்ணல அவர்களோட பேரை பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா சில ஆளுகள் பண்றதுனால ரொம்பவே கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்க அப்படின்னா சென்னையில ஒரு சின்ன வீடு எடுத்து அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளே சமைச்சு ஒரு 5 பசங்க சேர்ந்துருவோம். ராபிட்டோ ஓட்டுற பசங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுற பசங்க, 5 பேர் சேர்ந்து செஞ்சிடும். இப்ப நாங்களே சமைச்சு நாங்களே பாத்தீங்க அப்படின்னா சரி கடையெல்லாம் சாப்பிட்டா 3 வேளை சாப்பிட்டோம் எவ்வளவு ஆகுது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 300 ரூபாய் ஆகுது. இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு ஒரு 100 ரூபாய் தான் போடுறோம். 100 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்படிங்கிறது காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா சோறு, நாங்கள் சமைச்ச சோறு ரேஸ் அரிசி தான். இப்போ நிறைய பேர் ரேஸ் அரிசி தான் சாப்பிட்றோம். இப்போதைக்கு ஒரு சூழ்நிலைக்கு ரேஸ் அரிசி தான். ஆனால் கூடிய விரைவில் கடை அரிசி சமைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை குழம்பு. இப்போ கொஞ்சமாக தான் குழம்பு இருக்கும், ஏன்னா எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா, எதுக்கு இது காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆகிய நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமைக்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் சமைக்கிறதுனால எங்களுக்கு சாப்பாடு செலவு ரொம்பவே கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனோம்னாலும் எப்போனா சாப்பிட்டுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சாப்பாடு வேலை பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஒரு கிவ் அவே கொடுக்க போறோம். அந்த கிவ் அவே பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சூஸ் ஆகும் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிவ் அவே டெலிவரி வேலை ஊழியர்கள் மட்டும்தான். இந்த கிவ் அவே நீங்க மத்தவங்க யாரா இருந்தா தயவு செய்து வீடியோ குவிட் பண்ணிட்டு பாருங்க. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைக் கொடுக்க போறோம். செகண்ட் பைக்கு 30,000 மதிப்புள்ள ஒரு பைக் கொடுக்குறோம். இந்த பைக்காக நமக்கு வழங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் முன்னாடியை சேர்ந்த புல்லட் ராஜா கன்சல்டிங். அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டா ஐடியில ஒரு ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுடைய இன்ஸ்டா எஸ்எம்எஸ்ல போயிட்டு ப்ரோ நான் ராபிட்டோ வேலை பார்த்தா ராபிட்டோ வேலை பார்க்குறேன் ப்ரோ, ஜொமேட்டோ வேலை பார்த்தா ஜொமேட்டோ வேலை பார்க்குறேன்னு போட்டுட்டு ஹாய் ப்ரோ நான் ஜொமேட்டோல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் போட்டா போதும். எதுக்கு இந்த எஸ்எம்எஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் எஸ்எம்எஸ் பண்றீங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ஒரு 40 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ரேண்டமா ஆள் செலக்ட் பண்ண போறோம். இந்த கிவ்அவேல கலந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான். நீங்க டெலிவரி வேலை ஏதாவது ஒரு டெலிவரி நீங்க பார்த்திருந்தாலே போதும், நீங்க ஒரு எலிஜிபிலிட்டி தான். நீங்க இந்த கிவ்அவேல வின் பண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி ஓகே, என்னதான் சென்னையில பிரச்சனை நடக்குது அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. முன்னால பாத்தீங்கன்னா ராபிட்டோ ஊழியர்களும் சரி, ஜொமேட்டோ ஊழியரும் சரி, ஸ்விக்கி ஊழியரும் சரி, போலீஸ் பாத்தீங்க அப்படின்னா விட்டுருவாங்க. பாவம்பா வெயில வேலை பார்க்கறான், பாவம்பா அவன் சூழ்நிலைக்கு வேலை பார்க்கறாமா அப்படின்னு விட்டுருவாங்க. இப்பெல்லாம் அப்படி விடல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கேட்க நகல நைட்டு 10 மணிக்கு வந்துருந்தேன். ஏன்னா எல்லா ஹெல்மெட் எல்லாமே இருந்துச்சு. ஆனா நான் என்ன விஷயம் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய நேம், என்னுடைய வண்டியோட வெஹிக்கிளோட நேம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பேர்ல இல்ல இன்னொருத்தோட பேர்ல இருந்துச்சு. நான் பைக் இன்னும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வண்டி ஓட்டுற வண்டி அவங்களோட பேர்ல இருக்காது, அவங்க வீட்டில் உள்ளவங்க பேரா இருக்கும், இல்லை வெளியே உள்ளவங்க ஒரு பேராகும். பேரே நேம் சேஞ்சே பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வண்டியை பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி எதற்காக பாத்தீங்கன்னா சென்னையில அதிகமான திருட்டு நடக்குது, அது மட்டும் இல்லாமல் செயின் ஸ்நாச்சிங் பாத்தீங்கன்னா தப்பான வண்டியில பயன்படுத்தி நிறைய பேர் பண்றாங்கன்றக்காண்டி வண்டியை கொண்டு போயிட்டு நேரா ஸ்டேஷன்ல போட்டுறாங்க. நீங்க ஸ்டேஷன்ல போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ராபிட்டோ நிறுவனம் எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா ராபிட்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரோட டாக்குமெண்ட் நம்ம ஆர்சி புக் கொடுத்தாலும் நமக்கு அப்லோட் பண்ணி வேலை கொடுத்துறாங்க. ஆனா காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீ உன்னோட பேர்ல டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க, அவங்க வீட்டுல யாரும் அப்பா பேர் இருக்கா அதுதான் பாக்குறாங்க, தவிர மத்த எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு ஃபேக் ஐடியை பயன்படுத்தி ஓட்டுறீங்க அப்படின்னா, நீ ஐடி வேலை பாக்குறேன் ஐடியை காமின்றாங்க. அந்த ஐடியில உங்க பேர் இல்லாம வேற பேர் நீங்க வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆக்ஷன். எதுக்கு நீ ஃபேக் ஐடியை பயன்படுத்தி ஓட்டுற, நீ என்ன தப்பான வேலை பாக்குற, இதை பயன்படுத்தி வேற ஏதாவது இல்லீகல் வேலை பாக்குறியா அப்படின்னு சொல்லி உங்க மேல நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. என் வண்டியில பாத்தீங்கன்னா அன்னைக்கு வாங்கி போய் கொடுத்து அடுத்த நாள் தான் போய் வண்டி வாங்கிட்டு வந்தேன். அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. தயவுசெய்து உங்க ஐடியில நீங்க ஓட்டுங்க, ஃபேக் ஐடியை பயன்படுத்தி தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரங்க ஓட்டுறதை விட ராபிட்டோ வரங்க அதிகமா ஃபேக் ஐடியை பயன்படுத்தி ஓட்டுறீங்க. அது மாதிரி நீங்க ஒர்க் பண்றீங்களா, உங்களுடைய பேர்ல உள்ள டாக்குமெண்ட் தயவுசெய்து வச்சுங்க. உங்க பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் இல்லைன்னா உங்க அப்பா உங்க தம்பி அந்த மாதிரி பேர்ல வச்சா கூட உங்களுக்கு விட்டுருவாங்க. நீங்க வேற யாரோ பேர்ல வச்சுக்கிங்கன்னா திருட்டு வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு கெஸிங்ல வந்துடும். ஏன்னா சென்னை மாதிரி
மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வரனால உங்க மேலேயும் சந்தேகப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.